உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. உங்கள் யாவரையும் இந்த புதிய ஆண்டிலே சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். We are glad to meet you all in this new year. உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். We are happy to say Happy New Year to everyone who is watching. இந்த ஆண்டு முழுமையாய் கர்த்தர் உங்களோடு இருக்க போகிறார். This entire year, God is going to be with you. தேவனோடு இருப்பது பெரிய மகிழ்ச்சி. It is a pleasure to be with God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்தருடைய பிரசன்னம், with the presence of the Holy Spirit, நாம் யாவரோடும் with us. இந்த ஆண்டு முழுமையாக இருக்க விரும்புகிறவராய் இருக்கிறார். God is happy that it should be with us. அவர் இருப்பதற்காகவே விரும்புகிறார். God is happy to be with you. நம்மோடு இருப்பதிலே மிகுந்த ஆசை உள்ளவராய் இருக்கிறார். He is in a very lovable, like a father, to be with you. இந்த புதிய ஆண்டிலும் கூட In this new year also, நம் இல்லத்துக்குள்ளாக அவரை மனதார வரவேற்போம். welcome him into your homes. அவர் கடந்து வருகிறார். He is coming into your life. உங்களுக்குள்ளே இடைப்படுவதை உங்களால் உணர முடியும். You can able to see God is speaking to you நான் directly. மறுபடியுமாக உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்தலை சொல்கிறேன். Once again, I want to say Happy New Year to everyone. புதிய ஆண்டிலே மகிமையான காரியங்கள் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. In this new year, God has given a beautiful things in this new year. இந்த நாளிலும் கூட In this time also, அடியனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை God has given His word to His servant. உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே I want to share His words to you. நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். I am very happy. மனுஷ வார்த்தையெல்லாம் மாறி போகும். Man's word will change, தேவன் கொடுக்கிற வார்த்தைகள் மாறவே மாறாது. but the word of the Lord will never change. தாமதமாகும் தவிர Even if it get delayed, அது மாறாது. it never changes. இன்றைக்கு என்ன வாக்குத்தத்தம்? What was this promise to உங்கள் us? சபையிலே தேவனுடைய தாசர்கள் வாக்குத்தத்தங்களை பெற்றிருப்பீர்கள். You may also receive many promises through your pastors. நீங்கள் தனிப்பட்டவர்கள் ஜெபித்து வாக்குத்தத்தங்களை பெற்றிருப்பீர்கள். In your personal prayer life also, God has promised you many things in this year. நாங்களும் உங்களுக்கு சிறந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்க விரும்புகிறோம். We are also happy to share God's promise with you. மீகா எழுதின புத்தகம் 7ஆம் அதிகாரம் Micah chapter 7, 15ஆம் வசனம். verse 15. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். As in the days when you came out from the land of Egypt, let us see the things of wonder. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். I will show you things of wonder. அருமையான வார்த்தை, Excellent promise. அற்புதமான வார்த்தை. Wonderful promise. அதிசயங்களை காண பண்ணுவேன். You will see wonders. அதிசயம் என்றால் என்ன? What is wonder? அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் சொல்கிறார், God said to the people on நீ எகிப்து the தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் as in the days when you came out from the land of நடந்தது Egypt, போல it happened இஸ்ரவேல் மக்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வருகின்ற அந்த நாள் முதல் கொண்டு as the people of Israel came out from the land of Egypt. அவர் நடந்த பாதையெல்லாம் அதிசயம்தான். The path they traveled, it was a wonder. உலகத்தில் எந்த மனுஷனும் கண்டிராத அதிசயங்களை இஸ்ரவேல் மக்கள் கண்டார்கள். No people in this world have seen the miracles like the people of Israel. அதுபோல் இந்த ஆண்டிலே Like the same manner in this new year, அநேகர் கண்டிராத அதிசயத்தை நீங்கள் காணப் போகிறீர்கள். you will experience the wonders which many people are not seen. உலக மக்கள் கடலை கண்டு விலகி ஓடுவதை பார்க்க முடியும். People may look at the sea and they run back. ஆனால் இஸ்ரவேல் மக்கள் கடந்து வந்தபோது But when people of Israel came there, அவர்களை கண்டு கடல் விலகி அவர்களை வரவேற்றதா? the Red Sea welcomed them and moved back. அவர்கள் வெட்டாந்தை நடப்பது போல அந்த கடல் வழியாக நடந்து போனார்களா? They walked like a dry land in between the sea. அதுபோல் இந்த ஆண்டு முழுமையாக Likewise, in this year, உங்களுக்காக ஒரு வாசல் திறக்கப்பட போகிறது. there is going to be a new door opening for you. அதிலே அதிசயங்களை பார்க்க போகிறீர்கள். You will start wonders for you. அதிசயத்தை பார்க்க போகிறீர்கள். You are going to see wonders happening. உன்னை அதிசயங்களை காணப்படும்படி சொல்லியிருக்கிறார். I will show you wonder, God said. தேவஜனங்கள் யாவரும், God's people are தேவனை விசுவாசிக்கிற யாவரும் the people who are believing God. அதிசயத்தை காணப்போகிறார்கள். They start to see wonder. உலக மக்கள் கண்டிராத அதிசயங்களை This wonder is not the people experience, தேவஜனங்கள் காணப்போகிறார்கள். but God's people is going to experience this wonder. அப்படியாகதான் இஸ்ரவேல் மக்கள் கண்டார்கள். That is what the people of Israel have experienced. வனாந்தரமான வழி, It was a wilderness way. யாரும் அவளுக்கு துணை கிடையாது. No one there to guide them. எந்த விதமான ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு பாதையில் செல்கிறார்கள். It was not a
prepared way for them. கேள்விக்குறியான பாதையில் செல்கிறார்கள். It was a questionable way. அங்குதான் அதிசயங்களை கண்டார்கள். That is the way they seen wonders. கடல் இரண்டாக பிளந்தது. The sea have been divided. யோர்தானை கடந்தார்கள். They crossed river Jordan. ஜெரிகோவை கடந்தார்கள். They crossed the wall of Jericho. ராஜாக்களை மேற்கொண்டார்கள். They defeated the kings. வானத்து மன்னாவை புசித்தார்கள். They had the bread from heaven. அருமையான மாறாவின் தண்ணீரை, மதுரமான தண்ணீரை அவர்கள் பருகினார்கள். God changed the water of Mara bitterness into sweetness. பகலெல்லாம் மேக ஸ்தம்பம். On the day it was a pillar of cloud. ராவெல்லாம் அக்கினி ஸ்தம்பம். On the night it was a cloud of fire. திருப்தியாய் சென்றார்கள். They were satisfied and God led அதுபோல் them. இந்த ஆண்டு முழுமையாக So like the same manner this year will be. அதிசயம் காணப்படுவது மாத்திரமல்ல, Not only you will see wonders, திருப்தியாய் இருப்பீர்கள். you will be satisfied. சந்தோஷமாய் இருப்பீர்கள். You will be happy. சுகத்தோடு இருப்பீர்கள். You will have a good health. அதிசயங்களை காணப்பட்டு சொன்னார். He said you will see wonders. அதுதான் அதிசயம். That is the wonder. வியாதியோடு இருந்தோமா? Have you been a sickness? இந்த ஆண்டு வியாதி இல்லை. This year sickness will be. வியாதிகள் முழுமையாக உங்கள் சரீரத்தை விட்டு நீக்கப்படுகிறதை நீங்கள் உணர ஆரம்பிக்க போகிறீர்கள். You will start to experience that sickness will be moving from your body. எல்லா பண பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வை கொடுக்க போகிறார். All the money problems will be solved. நீங்கள் அனைவருக்கு கொடுக்கும்படியாக உயர்த்த போகிறார். God is going to bless you and make you help to others. உங்களை கீழாக்கவே மாட்டார். You will not be in a low. உங்களை மேலாக்க போகிறார். You will be put to high. தேவனை நோக்கி பார்ப்போமா? Look to God today. உன்னை அதிசயங்களை காண பண்ணி சொன்னார் அல்லவா? Lord, you said you will make me to see wonders. அதிசயத்தை பெற தேவனை நோக்கி பார்ப்போம். Look at God to see for your wonder. அன்பின் ஆண்டவரே, Dear Father, இந்த புதிய ஆண்டுக்காக நன்றி we செலுத்துகிறோம். thank you for this good year, Lord. உம்மோடு இணைந்தே நாங்கள் ஆண்டிலே பிரவேசித்திருக்கிறோம். With you we are entering into this new year, Lord. அதிசயத்தை காணும்படியாய் வந்துவிட்டீர். Lord, for wonders working, Lord. நாங்கள் அதிசயங்களை காண போகிறோம். We are going to see your wonders, Lord. அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் எப்படி கண்டார்களோ, On those days how the people of Israel have அதுபோல் experienced. இந்த ஆண்டெல்லாம் நாங்கள் காண போகிறோம். In this new year we are going to experience the நாங்கள் same. எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்து விட்டோம். We are moved from the land of Egypt. அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வந்து விட்டோம். From the bondage we have been moved, Lord. எதுவெல்லாம் உமக்கு பிரியமில்லை அத்தனை காரியத்தை விட்டு வெளியே வருகிறோம். Lord, whatever it's not pleasing for அதிசயத்தை you, காணப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். you are going to do wonders, Lord. ரீகாபாலா We சந்தலா thank you, Lord. லபு லிபலா பலபலா We thank you, Lord. ரீகாபாபாபாபாபாபாபா அதிசயத்தை காணப்படுவேன்னு சொல்வதற்காக ஸ்தோத்திரம். Thank you for giving the ஒவ்வொருவரும் அதிசயத்தை காணப்பட போகிறேன்னு சொல்வதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. Wonders, Lord. நடத்துங்க. Lead us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.